போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 4 இதோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சிபிஐ அமலாக்கத்துறை வரிசையில் ஆர்டிஐ அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லைங்களா, அது ஓகேங்களா, தகவல் அறியும் உரிமை, அந்த இதையும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தைவானில் வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நடந்திருக்குது. அடுத்தது வயநாட்டில் வந்து ராகுல் காந்தி போட்டி போடுறாரு. ஓகேங்களா, ரைட்டு. எப்பயுமே வந்து இதுதான். ஸோ ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் வந்து பாமக அவங்க வந்து பார்த்திங்கன்னா 10.5% உள்ளிட ஒதுக்கீடை வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க மீண்டும் வந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இடஒதுக்கீடை பற்றின கேள்வியும் நமக்கு உண்டு. அதே மாதிரி நம்ம தவிர்க்க முடியாத சிலபஸில் ஒன்று என்னென்னா சமூக நீதி. இப்போ நம்ம ஏப்ரல் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாகையை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியை பற்றி பார்க்குறோம். இந்த தூத்துக்குடி மக்களவை தொகுதி வாக்காளர்கள் வந்து ஆண்களில் வந்து 7,13,388, பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 7,44,826, மூன்றாம் பாலினத்தவர் வந்து 216. ஸோ மொத்தம் 14,58,430 பேர் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காலியாகும் பிஆர்எஸ் கூடாரம். பிஆர்எஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுதான். ஓகேங்களா, தெலுங்கானா. ஸோ இது ஓகே, எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனாலும் இங்கே வந்து பாருங்கள், 5வது மக்களவை தேர்தல் 1971. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது வந்து பார்த்திங்கன்னா 1967. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி 1962, அதுக்கு முன்னாடி 1957, அதுக்கு முன்னாடி 1952, அதாவது 51, 52. இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஜெயித்தாங்க அப்படின்னு பாருங்கள். இத்தேர்தலில் 406 தொகுதிகள். ஓகேயா, ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி தலைமையிலான ஆளும் காங்கிரஸ் 352 இடங்களில் வென்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 25 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக தலா 23 இடங்களிலும், பாரதிய ஜனதா சங்கம் 22 இடங்களிலும் வென்றன. ஓகேங்களா, ஸோ இது ஒன்று. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இத்தேர்தலில் 27.41 கோடி பேர் வந்து வாக்காளர் தகுதி பெற்றிருந்தனர். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். இந்த சதவீதம் ஓட்டு சதவீதம் பாருங்கள், 55.27% வாக்குகள். இது வந்து லாஸ்ட் தேர்தலை விட 5% குறைஞ்சி போச்சு. ஓகேங்களா, ரைட்டு. அடுத்தது கோடீஸ்வர எம்பிகள் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேரவை தேர்தலை வந்து இந்த கட்சி இதை வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த யாரெல்லாம் ஜெயித்தாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எந்த சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெலுங்கானா. இதுக்கு முன்னாடி சந்திரசேகர் ராவ் இருந்தார். இப்போ அவங்க கட்சி வந்து தோற்றுருக்குது. ஸோ இந்த 2 டைம் அவர் தான் சிஎம்மாக இருந்தார். இப்போ 3ஆவது தடவை வந்து தோற்றுருக்குது. இப்போ தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 2014. ஓகேங்களா, ஸோ அப்போது 2014 வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு. அதுலேருந்து 2 தேர்தல் அவங்க சந்திச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் அந்த இதில் வந்து இவர் தான் இருந்தார். இப்போது தோற்று வேறு ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகேங்களா, ரேவந்த் ரெட்டி, அவர் தான் இப்போ சிஎம்மாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கே வந்து லோக்சபா எலெக்ஷன் வருது. ஸோ அதனால் வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா. அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய பொருளாதாரம் 7.5% வளர்ச்சி, உலக வங்கி கணிப்பு. அப்போ உலக வங்கினா என்ன, எப்போ அது வந்து உருவாக்கப்பட்டது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். அப்புறம் சுஷில்குமார் மோடிக்கு புற்றுநோய் பாதிப்பு. கண்டிப்பாக பயாலஜியில் நோய்கள் என்ற தலைப்பில் புற்றுநோயை பற்றி கேட்கறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ரீசன்ட் நியூஸில் அதுதான் வந்து ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. ஓகேங்களா, உற்பத்தி துறையில் 16 ஆண்டுகள் காணாத வளர்ச்சின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயிலில் ஒரே மாதத்தில் 3.5 லட்சம் பக்தர்கள் தரிசனம். அடுத்தது தைவானில் அந்த நிலநடுக்கம் அது. அப்புறம் ஐபிஎல் போட்டி நடக்குது அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அமெரிக்காவில் நடைபெறும் சார்லஸ்டன் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டு வீராங்கனை பெகுலா அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால் கீஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் சென்னையில் வந்து எஃப்சி நார்விச் எஃப்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இஸ்ரேலுக்கு பைடன் கண்டனம். பைடன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர். ஸோ இந்த மாதிரி இந்த போர் நடக்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. அப்புறம் வந்து கடன் வட்டியை உயர்த்திய இந்தியன் வங்கி. அப்புறம் அவ்வளோதான், இது ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதல் 10 பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி வந்துட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
இப்போ டாப் 10ல் முகேஷ் அம்பானி இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சி விஜில் செயலில் இதுவரை 1694 புகார்கள். கரூர் முதலிடம், 2 மாவட்டங்களில் புகார்களே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த தேர்தல் நடத்தை விதிகளை மீறுறது அதை சம்மந்தமானது, அதை பார்க்குறது வந்து அந்த சி விஜில். ஓகேங்களா? ஸோ இதோட லிஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க, எத்தனை புகார் இருக்குது அப்படின்றத அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட் இடம் வந்து கரூர். அடுத்தது வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த தேர்தலை பற்றி படித்து வச்சுக்கோங்க. நிறைய இது வரும். அப்புறம் இங்கே பாருங்கள், பாம்பன் ரயில் தூக்குப்பாலத்தை ஒன்றன் பின் ஒன்றாக புதன்கிழமை கடந்து சென்ற கப்பல்கள். ஸோ இப்போ அந்த பாம்பன் பாலம் எங்கே இருக்குது, அந்த தூக்குப்பாலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அந்த முக்கியமான பிளேசஸும் கேட்பாங்க. ஓகேயா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.